அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 12வது, அதாவது கடைசியாக வரக்கூடியது இந்த மீனம் ராசி. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு சாதகமாக என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டது இந்த மீன ராசி. இந்த ராசியில் இருக்க நீங்கள் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாழக்கிழமையில் கருப்பு சுண்டல் மாலை அணிவிச்சு குரு பகவானுக்கு இந்த நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைக்கிற அனைத்து நல்ல விஷயத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அவரோட முழுமையான ஆற்றலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் தான் உங்களோட ராசி அதிபதி. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் குரு பகவானுக்கு போற்றி, இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். முதல்ல சாதகமாக என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சுக்கிர பகவான் உங்களோட ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது நல்ல பலன்களை தராது. ஆனால் இங்கே பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நடக்கிறதுனால நன்மை தரும் அமைப்பில் இப்பொழுது இருக்கிறார். இதுதான் இதோட பொருள். இதனால் மீன ராசிக்கு பற்பல குறைகள் நிவர்த்தியாகி திருப்தி தரும் வாரமாக அமையும். தொழில் வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் மறையும். வீடு மனை வாகன யோகம் இருக்கும். நல்ல மருத்துவத்தால் ஆரோக்கியத்திலையுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களோட திறமையான செயல்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ராசிக்குள்ளே ராகு இருக்கிறதுனால உடல் நலம் குறித்த கவனமின்மை சிக்கலை உருவாக்கிடும். அதனால் கவனமாக இருக்கணும். தேவை இல்லாமல் கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க. மற்றவங்களோட விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் நடைபெறும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. நண்பர்கள்கிட்டையுமே நீங்கள் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே முதல்ல பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிமையான வாரமாக அமைய போகுது. புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மனதில் அமைதியும் உண்டாகும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆசைகள் விருப்பங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த ஆசைகள் நிறைவேறதுனால குதூகலமாக இருக்க போது உங்களோட இல்லம். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலம் லாபம் வரும். சுக சௌக்கியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகளால் மனம் மகிழும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வணிகத்தால் தன்னை லாபம் அதிகரிக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்களோட பேச்சு உங்களுக்கு பல வகையிலுமே நல்லதாக இருக்கும். அவங்களோட துணை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பண வரவு அதிகரிப்பது போல செலவுகளுமே கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். ஆழ்ந்த மனக்கவலையால் அன்பும் மனைவியிடம் அரவணைப்பும் குறையலாம். குழந்தைகள்கிட்ட சேட்டையோட செயல்பாடு அவங்க சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலுமே அதை கண்டு உங்களோட முகத்தில் புன்னகையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வியாபார விரிவாக்கத்தால் கிடைக்கக்கூடிய லாபம் சிறப்பானது அமையும். நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். போதுமான தன வரவு இருக்கும். குடும்ப உறவுகளில் அவங்களோட ஒத்துழைப்பால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சாத்தியப்படும். அன்புமிக்க பெண்களால் ஆனந்தம் பெருகும். நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது சாமான்கள் எல்லாம் வாங்கி அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற போகிறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். எதற்கும் உங்கள் எதிரிகளிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. உங்களோட நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுக் கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். வீண் செலவுகளை குறிச்சிக்கிட்டு பணத்தை சேமித்து வைக்கிறது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைச்சா மட்டுமே ஆதாயம் கிடைக்கும். நல்லவங்க கொண்ட இருக்கக்கூடிய தொடர்புகள் உங்களுக்கு மனம் உயர்ந்த எண்ணத்தை கொண்டதாக கொடுக்கும். சிலருக்கு வீண் விரயணங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. பண வசதி மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும். செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை மேம்பட்டு இருக்கும்.
உங்களுடைய பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்தில் இந்த வாரம் ஈடுபடாதீங்க. வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு வந்து போகும். இதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சிக்கல்களை தவிர்க்க முடியும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கும் உடல் அசதியும் மனசோர்வும் உண்டாகும். ஆனாலும் சக பணியாளர்களோட ஒத்துழைப்பு சோர்ந்த மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சக பணியாளரின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு தக்க சமயத்தில் நிறைய உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை சீராக இருக்கும். எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக லாபம் கிடைக்கும். கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 11, 12. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4, 5. நீங்கள் உங்களோட பிரச்சனைகள் தீர வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையும் நல்ல பயன்களையும் உங்களால் பெற முடியும். பார்வையாள பலன்களை அள்ளி கொடுக்கிற குரு பகவான அதிபதியாக கொண்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சூரியன் 1ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைச்சு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வியாபாரத்தில் நண்பர்களின் உதவியோடு விரிவுபடுத்தக்கூடிய யோகம் அமையும். சந்திர பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சில காலமாக சிரமப்படுத்திட்டு வந்த ஒற்றை தலைவலி நோய் குணமாகும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எதிரிகளின் காய் நகர்த்துகளுக்கு தகுந்தவாறு நீங்கள் முன்னெச்சரிக்கையோட நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. தொழிலில் இருந்த போட்டிகள் எல்லாமே முறியடித்து ஜெயிக்கக்கூடிய யோகம்தான் இருக்குது. புதன் 1ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்காக வாங்கிய கடனை அடைக்குவீங்க. புத்திசாலித்தனமாக புதிய முதலீடுகளை பெருக்குவீங்க. குரு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது பணியிடத்தில் கவனமாக வேலை பார்த்தா நல்லது. இல்லைன்னா வேலை வாய்ப்பு பறிபோகும் கூடிய வாய்ப்பாய் போயிடும். சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது காதலியிடம் பேசும் பொழுது அன்பாக பேசுங்க. இல்லைன்னா நிம்மதியிலிருந்து தூக்கத்தை தொலைக்க போகிறீங்க. சனி 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் போகணும். எதிர்பாராத விபத்தால் காலில் ஏதாவது காயம் கூட ஏற்படலாம். ராகு 1ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களின் இயல்பான பேச்சை எதிர்ப்பாக மாறும். புரிஞ்சுக்காமல் சொந்த பந்தக்கிட்ட உங்களோட குற்றத்தை சாட்டாதீங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மனைவி கோபித்து கொண்டு தாய் வீடு செல்லலாம். உங்களோட குறை சொல்லி பஞ்சாயத்து வைப்பதற்கான வாய்ப்புமே அமையும். அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி இணக்கம் அதிகரிக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். சண்டை சச்சரவுகளை தள்ளி வைங்க. அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் சிவபெருமான சனிக்கிழமையில் வழிபடுறதுமே வாழ்வில் வளத்தை கொடுக்கும். புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் அவரோட பார்வைகளால் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு கொண்டு வந்துடுவாங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்க முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். திங்கட்கிழமை அனைத்திலுமே பொறுமை தேவை. உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி மற்றும் ராகு சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகத்தால் உங்களோட அனைத்து செயல்களிலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். வழக்கத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே இறங்கிடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. திங்கள் செவ்வாய் நீங்கள் கவனமாக செயல்படணும். எல்லா விஷயத்துலையுமே புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே கவனமாக இருக்கணும். செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தை சீரும் சிறப்புமாக கொண்டு போகணும்னா மிகுந்தமாக ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படணும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவின் பார்வையால் வியாபாரம் அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு விருத்தியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வருமானம் அதிகரிக்கும். உங்களோட வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமையும். சுருக்கமாக சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய போகுது. இந்த வாரம் சுப செலவுகள் கொஞ்சம் இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். மனைவிக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைக்க போகிறீங்க. பிள்ளைகள்கிட்ட அக்கறையாக பார்த்துப்பீங்க. முன்கோபத்தை குறிச்சிக்கிறது நல்லது. உங்களோட நல்ல மாற்றங்கள் எதிர்காலத்திற்கு நன்மையாக இருக்கும். என்றைக்கோ செய்த முதலீட்டிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம். மாணவர்கள் கல்வியில் அதிகமாக ஆர்வம் செலுத்தி நல்ல பெயர் வாங்கலாம். தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தீரும். வீட்லேயுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். எல்லோருமே இந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவு இல்லாமல் மன நிம்மதியாக வீட்டுக்கு போனால் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.